பள்ளத்துல விழுந்தவங்களுக்கு குணமாயிடுச்சு. ஆனா பசுக்களுக்கு இன்னும் குணமாகாததால கிராம மக்கள் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. என்ன கொல்லணும்னு நினைச்சதுதான் உன்னோட தவறு கிருஷ்ணா. இப்ப உனக்கே எல்லாம் புரிஞ்சிருக்கும். அதனால தான் நீ எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்ட. கடவுளே ஸ்ரீஹரி, எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன். ஆனா இதுக்கப்புறம் நாம எப்படி போறது? எல்லா பக்கமும் இப்படி நீர் சூழ்ந்திருக்கே. தோழிகளே, நம்ம வேற வழியில மதுராவுக்கு போகலாம். எனக்கு இன்னொரு வழி நல்லா தெரியும். ஐயோ, என்ன இது? இந்த வழியில இப்ப போக முடியாதே. எனக்கு இன்னொரு வழியும் தெரியும். வாங்க தோழிகளே. இந்த வழியிலும் போக முடியாதா? இனிமேல் நம்மளால மதுராவுக்கு போகவே முடியாது. மதுராவுக்கு போற எல்லா வழியும் அடைச்சிருக்கு. இப்ப என்ன பண்றது? அந்த கண்ணன் தான் நம்மளோட வெண்ணெய் மேல கண்ணு வச்சுட்டான்னு நினைக்கிறேன். பேசாம நம்ம கொஞ்சம் வெண்ணெய அந்த கண்ணனுக்கு குடுத்துட்டு வந்திருக்கலான்னு இப்ப தோணுது. அப்படி குடுத்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸ்ரீஹரி, குழந்தைங்க உங்க வடிவம்னு சொல்லுவாங்க. நாங்க குழந்தைகளையே கஷ்டப்படுத்திட்டோமே. நாங்க செஞ்ச தவறை இப்பவே திருத்திக்கிறோம் ஸ்ரீஹரி. ஆமா ஸ்ரீஹரி, நாங்க எல்லாரும் மன்னிப்பு கேக்குறோம். நாங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். கண்ணனுக்கு வெண்ணெய கொடுத்திருக்கணும். இனிமே நாங்க தினமும் உனக்கு வெண்ணெய் கொடுப்போம். ஸ்ரீஹரி வாழ்க, ஸ்ரீஹரி வாழ்க. அப்படியே ஆகட்டும். ஸ்ரீஹரி நம்மளோட தடைகளை நீக்கிட்டாரு. இனிமே நாம கண்ணனுக்கு கண்டிப்பா வெண்ணெய கொடுத்தாகணும். வெளியே போ, போ வெளியே. அட, நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? உனக்கு ஒண்ணும் ஆகல இல்லம்மா? அழாதம்மா, அழாத. பையன் ஒரு வீட்டோட குல விளக்குனா பொண்ணுங்க வீட்டுக்கு லக்ஷ்மி மாதிரி. உங்க வீட்டோட பெருமையே இவங்க தான். உங்க வீட்டு லக்ஷ்மிய நீங்களே எப்படி இப்படி அவமதிக்கலாம்? மதன் அண்ணே, நீங்களாவது இவங்கள சும்மான்னு சொல்லாதீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. இங்க பாருமா யசோதா, இது எங்களோட குடும்ப விஷயம். இத நாங்களே பாத்துக்கிறோம். எங்களோட குடும்ப விஷயத்துல வெளியாளுங்க யாரும் தலையிடுறதையும் அறிவுரை சொல்றதையும் நாங்க விரும்பல. அம்மா, சில ஆளுங்க எப்பவும் இப்படிதான். அவங்களுக்கு அன்பா சொன்னா புரியவே புரியாது. கண்ணா, அட, நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? என்ன ஆச்சு? நீங்க எல்லாரும் மதுராவுக்கு வெண்ணெய் விற்க தானே போனீங்க. அப்புறம் இங்க என்ன பண்றீங்க? அது என்னாச்சுன்னா, நாங்க போற வழியில எங்களுக்கு உனக்கு வெண்ணெய் கொடுக்காம போனது ரொம்ப தப்புன்னு தோணுச்சு கண்ணா. ஓ, அப்படிதானே தோழிகளே? ஆமா. அதான் உனக்கு குடுத்துட்டு போலான்னு திரும்ப வந்திருக்கோம். சரி, இப்போ இந்த வெண்ணெய நீ சாப்பிடு கண்ணா. வேணா வேணா, நாங்க எல்லாரும்
இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தோம். எங்களுக்கு பசிக்கவே இல்ல. போங்க, நீங்க எல்லாரும் மதுரா சந்தையில போய் இதை வித்துட்டு வந்துருங்க. ஐயோ நில்லு கண்ணா, நீ எங்க போற? இங்க வா. இங்க பாரு, நாங்க உனக்கு வெண்ணெய் குடுக்கறதுக்காக தான் இவ்ளோ தூரம் திரும்ப வந்திருக்கோம். நாங்க சொல்றத கொஞ்சம் கேளு கண்ணா. கொஞ்சம் வெண்ணெயாவது சாப்பிடு. நாங்க எல்லாரும் உன் கூட சும்மா விளையாடணும் கண்ணா. மத்தபடி நீ சாப்பிடாம பிருந்தாவனத்தை விட்டு வெண்ணெயை வெளியே எடுத்துட்டு போனா எங்களுக்கே அது அழகில்ல கண்ணா. சரி சாப்பிடுறேன். ஆனா எனக்கு மட்டும் இல்ல, என்னோட எல்லா நண்பர்களுக்கும் நீங்க வெண்ணெய் கொடுத்தாகணும். சரி, இப்ப நீங்க எல்லாரும் போங்க. அப்புறம் நாளைக்கும் வெண்ணெய் கொடுத்துட்டு போங்க. அதை விட்டுட்டு போயிட்டு திரும்ப வந்து கொடுத்தா நான் வெண்ணெய சாப்பிட மாட்டேன். ஆஹா, வெண்ணெய் சாப்பிட்டதும் தான் ஆனந்தமா இருக்கு. இப்போ வயிறு நிறைஞ்சிருச்சு. இனி சந்தோஷமா நாம விளையாடலாம். ஆமா கண்ணா, இப்ப ராதாவும் வந்துடுவா. நாளோட 2வது பொழுது ஆரம்பமாயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வெயிலும் குறைஞ்சிரும். நாளோட 2வது பொழுது ஆரம்பிச்ச உடனே என்னோட சக்திகள் எல்லை இல்லாததா மாறிடுச்சு. இந்த பொழுது முடியும் போது இந்த பிருந்தாவனமே மொத்தமா அழிஞ்சிடும். அவங்க மகன் தான் வேணும்னு ஏன் சொல்றாங்க? அவங்க வீட்டு பொண்ணுங்க கிட்ட ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க கண்ணா? ஏன் பொண்ணுங்க அவங்களோட வாரிசு இல்லையா? அந்த பொண்ணுங்க என்ன பண்ணாங்க? ராதா, நீ கவலையே படாத. உனக்கு மகாவிஷ்ணு மேல நம்பிக்கை இருக்குல்ல? மதன் மாமாவும் அந்த சரஸ்வதி பாட்டியும் அப்படி நடந்துகிட்டத மேலே இருந்து மகாவிஷ்ணு பார்த்துட்டு தான் இருக்காரு. அதனால எங்க அத்தையையும் 3 பொண்ணுங்களையும் காக்கிற பொறுப்ப மகாவிஷ்ணு கிட்ட விட்டுரு. அவரு கண்டிப்பா நீதி வழங்குவாரு. ஆமா ராதா, கண்ண சொல்றது சரிதான். நாம இப்ப காட்ட சுத்தி பார்க்க போலாமா? அட கடவுளே, கங்கா என்னாச்சுமா? வாப்பா, பாரு அவளுக்கு வலி வந்துருச்சு. ஒண்ணும் இல்லம்மா, பயப்படாத. ஒண்ணும் இல்ல கங்கா. கங்கா, ஒண்ணும் இல்லம்மா, பயப்படாத. கங்கா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. கங்கா, திடீர்னு உனக்கு என்னாச்சுமா? ஏன் இப்படி இந்த கலசம் திடீர்னு ஏன் இப்படி ஆடுது? ஏன்? கங்கா, நீ என்ன பண்ணிருக்க தெரியுதா? சின்ன வலிய கூட உன்னால பொறுத்துக்க முடியலையா? என் குல விளக்க ஏத்துறதுக்கு முன்னாடி அணைச்சிட்டியே. ஏற்கனவே நீ 3 பெண் குழந்தைகளை பெத்தெடுத்திருக்க.
ஆனா உன்னால இந்த ஆண் குழந்தைய பாதுகாக்க முடியலையா? நீ எந்த ஜென்மத்துல பண்ண பாவம்னு தெரியலையே. என்ன இந்த காட்டு எருமை பார்க்க ரொம்பவே பயங்கரமா இருக்கு. இதோட மூக்குல இருந்து அனல் காத்தா வீசுதே. இது இந்த பிருந்தாவனத்தையே நாசம் பண்ணிரும் போல இருக்கே. இன்னைக்கு எல்லாருமே கண்டிப்பா சாகதா போறோம்னு நினைக்கிறேன். வா போயிடலாம். உங்களுக்கெல்லாம் உயிர் மேல ஆசை இருந்தா அந்த கிருஷ்ணன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. அண்ணா, இப்ப என்னால பிருந்தாவனத்து மக்களோட உயிருக்கு எல்லாம் ஆபத்து வந்துருச்சு. முதல்ல இங்க இருந்து கிளம்பி அனுப்பிடாதீங்க. இதுக்கு மேல பொறுக்க முடியாது. எங்க வீட்டு கொலை விளக்க உன்னால பெத்து கொடுக்க முடியல. அப்படின்னா நீ இந்த வீட்ல ஒரு நோடி கூட இருக்க கூடாது. இப்பவே இந்த நிமிஷமே உன் 3 பொண்ணுங்களை கூட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போ. இங்க பாரு, இன்னையில இருந்து நீ எனக்கு மனைவியே இல்ல. இங்க இருந்து கிளம்பு போ. இவ அப்படி என்னத்தை சாப்பிட்டானே தெரியலையே. ஒருவேளை அதனாலதான் என் பேரை வயிற்றுலயே இறந்துட்டான் போல இருக்கு. எங்களுக்கு ஒரு உதவி பண்ணு. உன்னோட 3 குழந்தைகளை கூட்டிக்கிட்டு என்னோட வீட்டை விட்டு வெளியே போயிடு. என்னோட மகனுக்கு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பேன். நீ வேணா பாரு. என்னோட பேரனை நான் தூக்கி வச்சு கொஞ்சம் தான் போறேன். வேணாத்த, இப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க. எனக்கு உங்களை விட்டு யாருமே இல்லாத. இங்க இருந்து போ. கிளம்பறியா இல்ல உங்க எல்லாரையும் இங்கே கொண்டு புதைச்சிரவா? வேணாங்க, அப்படி பண்ணாதீங்க. நான் என் குழந்தைகளை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறேன். நான் இங்க இருந்து போயிடுறேன். ஓ, நிக்காத, கிளம்பு. எங்களுக்கு எங்க உயிரை பத்தி எல்லாம் பயம் இல்ல, புரியுதா? உன்னோட அக்கிரமத்தை பார்த்து நாங்க பயப்பட மாட்டோம். சரி, அப்ப நான் நீ இப்ப செத்து போ. என்னாச்சு அண்ணா? பாத்தீங்களா அண்ணா, பிருந்தாவனத்து மக்கள் என் மேல உண்மையிலேயே ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க. ஆமா கண்ணா, இவங்க உனக்காக உயிரை கூட கொடுப்பாங்க. ஆனா உன்னை பத்தி யாருக்கிட்டையும் எதையும் சொல்ல மாட்டாங்க. நில்லு துஷ்டா, நில்லு. அப்பாவி மக்களை எதுக்காக தொல்லை பண்ற? கண்ணை எங்க இருக்காங்கறத நான் சொல்றேன். என்னங்க நீங்க என்ன பண்றீங்க? கண்ணை இருக்கிற இடத்த நீங்க எப்படிங்க சொல்லலாம்? யசோதா, நீ கண்ணனோட அம்மாவா கவலைப்படுற. நானும் நம்ம கண்ணனோட அப்பா தானே. அவன் உயிருக்கு ஆபத்து ஏற்பட நான் காரணமா இருப்பனா? ஆனா இந்த கிராம தலைவருங்கிற முறையில இந்த பிருந்தாவனம் தான் என்னுடைய குடும்பம். இந்த குடும்பத்துல ஒருத்தருக்காக மத்த எல்லாரோட உயிரும் பறி போறதை என்னால பொறுத்துக்க முடியாது யசோதா. என்னால அப்படி இருக்க முடியாது. அம்மா, நாம இப்ப எங்க போறோம்? என் அம்மா வீட்டுக்கு. அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஸ்ரீஹரி கூடவே இருக்கார்ல. இது ஏன் நீ எடுத்துட்டு வந்த? கடவுளை விட்டுட்டு எப்படிமா வர முடியும்? சின்ன வயசுல இருந்தே நான் இதை வணங்கிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் இந்த குழந்தைங்களுடைய அப்பா, அவரு இவங்கள மிரட்டி பயமுறுத்தி துரத்திட்டாரு. இன்னொரு பக்கம் என்னோட அம்மா அப்பா, அவங்க சொல்லு, கிருஷ்ணன் எங்கன்னு சொல்லு. இல்ல,
கண்ணை எங்க இருக்கான்னு என்னால சொல்ல முடியாது. வேணும்னா எங்க 2 பேரோட உயிரை எடுத்துக்கோ, ஆனா நான் சொல்ல மாட்டேன். நீ என்னை ஏமாத்திட்ட. இனி உன் மகனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அது மட்டும் இல்ல, இப்ப நீயும் சாகதான் போற. வேண்டாம், என் கண்ணனை விட்டுடுங்க. அந்த கிருஷ்ணனோட மரணம் அவனை இங்க அழைச்சிட்டு வந்துருச்சு. இல்ல, வாசுதாமா, நீயா? என்ன விஷயம்? அத்தை, கண்ணை உங்ககிட்ட ஒரு தகவல் சொல்ல சொன்னா. கண்ணை யமுனை பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போறானா. இன்னைக்கு அவன் வர்றதுக்கு தாமதமாகுமா? யசோதா, யசோதா, தயவு செஞ்சு என் கண்ணனை விட்டுடு. நான் நினைச்சா உங்களை இப்ப கூட கொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களோட மகனை கொன்னுட்டு நான் இங்க வரேன். இல்ல, உன்னை கொல்ல கூட வேணாம். நீ எப்படியும் உன் மகன் இறந்த செய்தியை கேட்டு துடிச்சு செத்துடுவ. கேளு. யசோதா, நீ பயப்படாம இரு. என்னங்க, சீக்கிரமா போங்க. என்னை ஏன் அப்படி பாக்குற? உன்னால ஒரு வேலையாக வேண்டி இருந்தது. இப்ப அது நடந்துடுச்சு. அந்த கங்காவும் அவ பொண்ணுங்களும் தங்க சங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த மூத்தவ இருக்காளே, கண்டிப்பா அவதான் எடுத்திருக்கணும். எனக்கு நல்லா தெரியும். அவ மட்டும் என் கையில சிக்கினா நான் அவளை அடிக்கிற அடியில இனிமே அவ திருடுறதையே விட்டுருவா. ஆமாமா, அவங்கள இவ்வளவு நாள் வீட்டுல வச்சிருந்ததுனாலதான் இப்படி ஆயிடுச்சு. நான் அவங்கள முதலையே வீட்டை விட்டு துரத்தி இருக்கணும். அவங்கள சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். வாங்க நண்பர்களே, சரி இப்ப நாம வீட்டுக்கு கிளம்பலாம். சரி கண்ணா, வாங்க போலாம். அண்ணா, நீங்க எல்லார் கூடவும் போங்க. நான் இங்கே தான் இருக்க போறேன். கண்ணா, பார்த்து பத்திரமாயிரு. நானும் இங்க உன் கூடவே இருந்திருப்பேன். ஆனா நம்ம நண்பர்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துடும். என்ன பார்த்து பயந்து காட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியா? பாரு, நான் வந்துட்டேன். பார்த்து, பொறுமையா. நீ வா. திடீர்னு என்னாச்சு? காட்டுக்குள்ள ஏன் இப்படி பயங்கரமா காத்தடிக்குது? அட கடவுளே, எங்களை காப்பாத்துங்க. ஏன்பா மதன், இங்க என்ன நடக்குது?
அசுரனா? கிருஷ்ணன் எங்க இருக்கான்னு ஒழுங்கா சொல்லிடு. ஐயோ, கிருஷ்ணன் எங்க இருக்கான்னு எங்களுக்கு சத்தியமா தெரியாது. எங்களை எதுவும் பண்ணிடாத. வேணா, எங்களை விட்டுரு. நாங்க உண்மையதான் சொல்றோம். கிருஷ்ணன் எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. எங்களை கொன்னுடாத. நீங்க என்கிட்டயே போய் சொல்றீங்களா? இப்ப உங்களையும் கொல்ல போறேன். வேணா, எங்களை ஒண்ணு பண்ணிடாத, விட்டுரு. எங்களுக்கு எதுவும் தெரியாது. வேணா. நில்லு. இவங்களை விட்டு நீ கொல்றதா இருந்தா என்ன கொல்லு. இவங்களை எதுவும் பண்ணாத. வேண்டாம், நீ பாட்டியையும் அப்பாவையும் கொன்னுடாத. அதுக்கு பதிலா நீ என்ன கொன்னுடு. பாட்டியையும் அப்பாவையும் நீ கொன்னுடாத. வேண்டாம், எங்க அப்பாவை விட்டுரு. எங்களை வேணா கொல்லு. எங்க அப்பாவையும் பாட்டியையும் எதுவும் பண்ணிடாத. நான் இவங்களையும் விட மாட்டேன், உங்களையும் விட மாட்டேன். உங்க எல்லாரையும் கொல்ல போறேன். வேணா, வேணா. யாரது? கிருஷ்ணா, நீ இவங்களை காப்பாத்த வந்திருக்கியா? கிருஷ்ணா, முதல்ல நீ ஒன்ன காப்பாத்திக்க முடியுமான்னு பாரு. அப்படின்னா வா, நீயா நானானு பாத்துரலாம். ஏய் அசுரா, இங்க இருக்கேன், வா. அட என்னப்பா நீ, நான் இங்க இருக்கேன். என்கிட்டயே நீ விளையாட்டு காட்டுறியா கிருஷ்ணா? நான் யாருன்னு இப்ப உனக்கு காட்டுறேன். என்னோட கொம்புகளை பிடிச்சு நீ விளையாடுறியா கிருஷ்ணா? உனக்கு அவ்வளவு தைரியமா? இப்ப இந்த அசுரன் இந்த உலகத்தை விட்டே போயிட்டான். அந்த அசுரன் எங்க போயிட்டான்? அத்தை, அந்த அசுரன் போயிட்டான். என்ன?
போனா எங்களை எல்லாரும் சாப்பிடுறதா சொன்னானே. அந்த அரிஷ்டாசுரன் இந்த சங்க பார்த்ததுமே பயந்து ஓடி போயிட்டான். ஆமா, அவன் ஓடுனதை நீங்க பாத்தீங்களா? இல்ல கண்ணா. நான் பார்த்தேன். இந்த பக்கமா தான் ஓடுனான். அவன் சங்க பார்த்து பயந்து ஓடுனானா, அத பார்த்து நான் ரசிச்சேன். நல்ல வேலையா நீங்க இந்த சங்க வரும்போது எடுத்துட்டு வந்தீங்கம்மா. இல்லைன்னா அந்த அசுரன் எங்களை கொன்றுப்பான், விட்டுருக்கவே மாட்டான். ராதா என்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னா. பாத்தீங்களா மாமா, இப்ப உங்க பொண்ணுங்க தான் உங்க உயிரையே காப்பாத்திருக்காங்க. ஆனா நீங்க இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிட்டீங்க. இவங்கள வேணான்னு அவமதிச்சு நீங்க பெரிய பாவம் பண்ணிட்டீங்க. சரஸ்வதி பாட்டி, இப்ப நீங்களே சொல்லுங்க. நீங்களும் உங்க மகன் செஞ்ச பாவத்துல உடந்தையா இருந்தீங்கல்ல பாட்டி? நீங்களும் ஒரு பெண் தானே? ஒரு பொண்ணா இருந்தும் பொண்ணுங்கள நீங்களே சுமையா நினைக்கலாமா? உங்க குடும்பத்துல பையன் பிறக்கிறதுனால மட்டும் நீங்க எப்பவும் மகிழ்ச்சியா இருக்க முடியுமா என்ன? ஆனா பொண்ணுங்க எப்பவும் அவங்க குடும்பத்துல மகிழ்ச்சியை விதைப்பாங்க. பொண்ணுங்க பசங்களுக்கு சலிச்சவங்க இல்ல. ஆமா கண்ணா, நீ சொல்றது சரிதான். இன்னைக்கு நாங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். இவ்ளோ நாளா நான் யார சுமையா நினைச்சுக்கிட்டு இருந்தனோ, இன்னைக்கு அவங்க தான் என்னோடையும் என் மகனோட உயிரையும் காப்பாத்துறதுக்காக அவங்களோட உயிரையே கொடுக்கறதுக்கு துணிஞ்சிட்டாங்க. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் கண்ணா, மன்னிக்க முடியாத தப்பு பண்ணிட்டேன் கண்ணா. இன்னைக்கு சத்தியமா நாங்க எங்க மகள்களால தான் இப்போ உயிரோடவே இருக்கோம். கங்கா, கங்கா என்ன மன்னிச்சிரு கங்கா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். வா போகலாம், வா. நம்ம மகள்களை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கே போகலாம். வாமா போகலாம். ஆமா வாங்க. கண்ணா, கண்ணா, உன்னை ஒரு பயங்கரமான கொடூரமான அசுரன் தேடிக்கிட்டு இருந்தான் கண்ணா. அவன் கண்டிப்பா இங்க வந்திருக்கணுமே. என்னாச்சுன்னு சொல்லு கண்ணா. அவன் எதுக்காக உன்னை தேடுறான்? அவன் இங்க வந்தானா இல்லையா? யசோதா, என்னங்க? நம்ம எப்படி இங்க வந்தோம்? அம்மா, அப்பா. கண்ணா, கண்ணா, பாத்து, கொஞ்சம் பார்த்து வா, அடிபட்டுற போகுது. நீ ஏன் கவலையா இருக்க? என்னங்க, இந்த காடு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்குங்க. ஆமா, பயங்கரமா தான் இருக்கு. அதுக்காக நீ ஒன்னும் கவலைப்படாத. சீக்கிரமாவே நம்ம அந்த காட்டை கடந்து போயிடலாம். நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தா இருட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம பிருந்தாவனத்துக்கு போயிருந்திருக்கலாம். ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம 2 பேரும் பிருந்தாவனத்துக்கு போயிடலாம்.
அவளை விடு. எனக்கு காப்பாத்துங்க. என் மனைவியை விடு. அவளை விடு. என் மனைவியை விட்டு. வேணாம் விட்டு. என் மனைவியை விட்டு. உனக்கு கெஞ்சி கேட்கிற விட்டு. ராதா, எங்க அக்காவுக்கு நல்லா மருதாணி வச்சு விடு. கேட்டுச்சா ராதா? கேக்குது. 2 பேரும் நல்லா கேளுங்க. நான் மருதாணி நல்லா வைப்பேன் தான் அத்தை என்கிட்ட இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இந்த பசங்களுக்கெல்லாம் மருதாணிய பத்தி என்ன தெரியும்? நான் இன்னைக்கு உங்களுக்கு மருதாணி வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. கண்ணா, இங்க வந்து பாரு. மருதாணி எப்படி இருக்குன்னு சொல்லு. கண்ணன் கிட்ட போய் நீங்க ஏன் சுசிலா அக்கா கேக்குறீங்க? மருதாணி போட்டது நல்லா தான் இருக்கும். சுசிலா அக்கா என்னோட அக்கா தான். இருந்தாலும் எல்லா விஷயத்திலயும் கண்ணன் கிட்ட தான் கருத்து கேட்பாங்க. எனக்கு நல்லாவே தெரியும். இவன் கிட்ட கேட்காம அக்கா எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா என் தம்பி மது என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கானோ அதே அளவுக்கு கண்ணனும் வச்சிருக்கான். அப்படிதானே? சுஷிலா அக்கா, மருதாணி ஒண்ணும் அவ்வளவு சிறப்பா இல்ல. இருந்தாலும் உங்க கையில போட்டிருக்கிறதால பார்க்க ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஓஹோ, ஒன்னும் தெரியாதவன் கருத்து சொன்னானா? நீ எப்பயாவது மருதாணி போட்டிருக்கியா? நான் போட்டதில்லதான், அதுக்காக சொல்லக்கூடாதா? வேணா ஓ கல்யாணத்துக்கு நான் மருதாணி போட்டு விடுறேன். ஒன்னும் தேவையில்ல. உன் கையால நான் ஒன்னும் மருதாணி வச்சுக்க மாட்டேன். பாரு, அப்படி ஒரு மருதாணிய இது வரைக்கும் யாரும் போட்டிருக்கவே மாட்டாங்க. அட இங்க பாருங்க, கல்யாணம்னு சொன்னதுமே ராதா முகத்துல வெக்கத்தை பாத்தீங்களா? ரெண்டு பேரும் என்ன கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் இல்ல அத்தை, எல்லாம் இந்த கண்ணன் தான். என்னை எப்ப பார்த்தாலும் கேலி பண்ணிட்டே இருக்கான். கண்ணா, அப்புறம் சுஷீலா, உன்னோட அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? மணமகன் வீட்டுல 10 பசுக்கள் வேணும்னு சொல்றாங்க. ஆபரணங்களும் அதிகமா கேக்குறாங்க. என்னங்க, நம்ம என்னெல்லாம் சொன்னோமோ அது எல்லாத்தையுமே பண்ணிருக்கோம். நம்ம கிட்டேயே 5 பசுக்கள் தான் இருக்கு. நாம இப்ப என்ன பண்றது? நீங்க சொன்னது கேட்டதுமே எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. இந்த திருமணம் எப்படி நடக்க போகுதோ? நீ கவலைப்படாத. அதுதான் நம்ம ஸ்ரீஹரி இருக்காருல்ல, இனி எல்லாத்தையும் அந்த ஸ்ரீஹரியே பாத்துக்குவாரு. கடைசி வரைக்கும் எதுவுமே பண்ண முடியலன்னா நாம் இந்த வீட்டையும் சம்பந்தி பேர்லயே எழுதி வச்சிடலாம். அப்புறம் நம்ம எல்லாரும் எங்க போறது? ஐயோ, அப்பா என்ன சொல்லிட்டு இருக்காரு? என் அப்பாவை தெருவில் நிறுத்திட்டு நான் புகுந்த வீட்டுக்கு போக மாட்டேன். சுசீலா, அம்மா அப்பா எங்க? அம்மா அப்பா உள்ள இருக்காங்க. எங்க பாரு சுசீலா, இப்ப உன்னோட முகம் புதுசா பூத்த பூ மாதிரி இருக்கணும். என்னாச்சு? ஏன் உன்னோட முகம் இப்படி வாடி போயிருக்கு? எதையாவது நினைச்சு கவலைப்படுறியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. அது நான் திருமண ஏற்பாடுகளை செஞ்சதுல சோர்ந்து போயிட்டேன். வா சுஷீலா, உள்ள போலாம். கொஞ்சம் ஓய்விடு. வா.
சரி ராதா, நாளைக்கு மாப்பிள்ளை அழைப்பு வரும்போது உனக்காகவும் ஒரு நல்ல பையனா பாத்துரலாம். அடடா, இப்பவே நீ ரொம்ப ஆர்வமா இருக்க போல. வேணா நாம ஒண்ணு பண்ணலாம். நாளைக்கு சுஷீலா அக்காவோட சேர்த்து உனக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சிடலாம். கண்ணா கொஞ்சம் வாய மூடு. சரி ராதா, சரி சரி. ஆனா நாளைக்கு கல்யாணத்துக்கு மஞ்சள் நிற ஆடைய அணிஞ்சிட்டு வா. ஒருவேளை நல்ல வரன் கிடைச்சதுன்னா உனக்கும் நாளைக்கே கல்யாணம் பண்ணிடலாம்ல. அத்தை, இவனை சும்மா இருக்க சொல்லுங்க. ஐயோ ராதா, ஏன் கண்ணா ராதாவை கேலி பண்ணிட்டே இருக்க? ஏன் ராதாவை கேலி பண்ணாத. என் மனைவியை கடத்திட்டு போயிட்டான். அவளை தூக்கிட்டு போயிட்டான். யாரு? தள்ளுங்க தள்ளுங்க. சதானந்தா, உங்களுக்கு நடந்ததை கேள்விப்பட்டு மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. வாங்க, முதல்ல எந்திரிச்சு உள்ள வந்து ஓய்வெடுங்க. இங்க பாருங்க அண்ணே, உங்களோட கவலை எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது அண்ணே. ஆனா இப்ப நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தாகணும். குடுமா அண்ணே, கொஞ்சம் இது தண்ணியவாது குடிங்க குடிங்க. நந்தராஜா, என்னோட மனைவியை காப்பாத்துங்க. அவளை அவன் கொன்னுட போறான். காப்பாத்துங்க. பிரம்ம ராட்சசன், பிரம்ம ராட்சசன். கண்ணா, இந்த பிரம்மராட்சசன் யாரு? யாராவது ஒரு மனிதன் ரொம்ப கொடூரமான குற்றங்களை புரிஞ்சா, அதாவது கொள்ளையடிச்சா, கொலை பண்ணா, இல்ல யாருக்காவது துரோகம் பண்ணா பிரம்மதேவர் அவனை சபிச்சிடுவாரு. அப்படிப்பட்ட மனிதன் மரணம் அடைஞ்சா கூட அவனுக்கு மோட்சம் கிடைக்கிறதே இல்ல. அவன் பிரம்ம ராட்சசனா மாறிடுவான். நினைச்சு அழுதுகிட்டே இருப்பாரு. இன்னைக்கு உங்கள ஒருத்தி என்னுடைய பசிக்கு இரையாக போறா. உன்னை சாப்பிடவா? விடமாட்டேன். வேண்டாம் வேண்டாம், என் கணவர் என்ன தேடுவார். என்ன விட்டுருங்க, கொன்னுடாதீங்க. அண்ணா,
பிரம்ம ராட்சசனால அவனோட இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு எப்பவுமே போக முடியாது. ஏன்னா அவனோட சக்திகள் அவன் இருக்கிற இடத்துல மட்டும்தான் அவனுக்கு சக்திகளை கொடுக்கும். இன்னைக்கு நீதான் எனக்கு உணவாக போற. நீதான் என்னோட உணவு. கத்தாத. இது ஒரு அடர்ந்த காடு. உன்னுடைய அலறலை கேட்டு இங்க யாரும் காப்பாத்த வரமாட்டாங்க. ஆமா, ஆனா அந்த கிருஷ்ணன் அவன் வேணா உங்களுக்கு உதவி பண்ண இங்க கண்டிப்பா வரலாம். இன்னும் பலமா கத்து கத்து. அவன் வேணா உன் கதறலை கேட்டு இங்க உன்னை காப்பாத்த வரலாம். அவனை இங்க வர வைக்கத்தான் நானும் விரும்புறேன். அண்ணா வாங்க அண்ணா, நாம இப்போ ரொம்ப சீக்கிரமா ஒரு இடத்துக்கு கிளம்பி ஆகணும். என்னோட அம்மா அப்பா என் கல்யாணத்தை நினைச்சு எவ்வளோ வருத்தப்படுறாங்க. அவங்களோட எல்லா சொத்துக்களையும் என் புகுந்த வீட்டுக்கு கொடுத்துட்டா. அப்புறம் என்னோட அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணுவாங்க? வாழ்க்கையை எப்படி வாழ்வாங்க? என் மனைவி என்ன ஆவா? அந்த அரக்க அவளை கொன்னுடுவானோ? அவ இப்ப எப்படி இருக்கான்னு தெரியலையே. நண்பர்களே, இப்ப உடனே அந்த இடத்துக்கு நம்ம போயாகணும். சதானந்தா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாங்க எல்லாரும் கண்டிப்பா உங்களோட மனைவியை கண்டுபிடிச்சு இங்க உடனே கூட்டிட்டு வந்துருவோம். அப்பா, நாங்களும் உங்களுக்கு உதவி பண்ண உங்க கூட வரலான்னு நினைக்கிறோம். ஆமா அப்பா, நாங்களும் உங்க கூடவே வரோம். நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்க? கண்ணா, பலராமா, நீங்க ஏன் காட்டுக்கு போகணும்? அங்க உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? நல்லா கேட்டுக்கங்க, சின்ன பசங்கெல்லாம் இப்ப காட்டுக்கு போக கூடாது. நீங்க வீட்லயே இருங்க. நாங்க போகாத வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்காது அம்மா. நந்தராஜா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்ல சதானந்தா, நீங்க பயப்படாதீங்க. நாங்க உங்க கூட தானே இருக்கோம். நந்தராஜா, இந்த இடத்துலதான் என் மனைவியை கடத்திட்டு போனா. இதோ இங்க இருந்துதான். நண்பர்களே, நம்ம எல்லாரும் இன்னைக்கு கண்டிப்பா சதானந்தரோட மனைவியை கண்டுபிடிச்சாகணும். எல்லாரும் உடனே கிளம்புங்க. நீங்க 2 பேரும் அந்த பக்கம் போங்க, நீங்க 2 பேரும் இந்த பக்கமா போங்க. போங்க, சீக்கிரமா போய் தேடுங்க. வாங்க தேடுங்க. யாராவது இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? யாராவது இருக்கீங்களா? கண்ணா, அப்பாவும் அப்புறம் சதானந்தர் மாமாவும் காட்டுக்கு போயிட்டாங்க. ஒருவேளை அந்த பிரம்ம ராட்சசன் அவங்கள ஏதாவது செஞ்சிடுவானோ? என்னது இது? நெருப்பு திடீர்னு இப்படி அணைஞ்சிருச்சு. நந்தராஜா, இப்ப எங்களுக்கும் பயமா இருக்கு. இந்த இருட்டு எங்களால நகர கூட முடியல. கொஞ்சம் பொறுமையா இருங்க. கடவுளே, எங்களை காப்பாத்துங்க. இப்ப என்ன பண்றது நந்தராஜா? நிறுத்து துஷ்டா. நீ எதுக்காக சதானந்தரோட மனைவியை கடத்திட்டு போன? உடனே அவங்களை விடுதலை செய். உனக்கு என்ன வேணுமோ கேளு, அதை நான் உடனே கொடுத்துடுறேன். அவங்கள மட்டும் விடுதலை செஞ்சிரு.
தள்ளி போங்க சதானந்தர். ஐயோ என்னை விட்டுருங்க நந்தராஜா, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. ஏய் துஷ்டா, அந்த அப்பாவியை எதுக்காக சித்திரவதை செய்யற? உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அந்த அப்பாவியை விட்டுடு. நான் பிரம்ம ராட்சசன், பிரம்ம ராட்சசன். உங்கள யாராவது சாக ஆசைப்படுறீங்களா? உங்களையும் இவன் கூட பாதாளத்துக்கு அனுப்பி வச்சிடுறேன். இல்ல, இங்க உன் கடவுளோட ஆட்சி நடக்கல, என்னோட ஆட்சி நடக்குது. மனிதர்கள் யாரும் இங்க வரவே கூடாது. புது மணப்பெண்களை கொண்டு சாப்பிட்றதா என் பழக்கம். தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணிராத. நான் வேணும்னா அதுக்கு பதிலா உங்களுக்காக ஒரு மாட்டு வண்டி நிறைய தானியங்களை தினந்தோறும் அனுப்பி வைக்கிறேன். கண்ணா, ஏன் மேல சத்தியம் கண்ணா. நீ வீட்டை விட்டு வெளியில எங்கேயும் போக கூடாது. பாரு கண்ணா, இது ஏன் மேல சத்தியம். முகூர்த்த நேரம் ஆரம்பிச்சிருச்சுங்க. மணப்பெண்ணை வர சொல்லுங்க. இந்த திருமணம் நடக்காது. அப்புறம் அவளை யார் திருமணம் பண்ணிப்பாங்க? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.